இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்றதுனால எல்லாருக்குமே குழம்பு ரசம் காய் தனித்தனியா செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சு ஒன் பார்ட் ரெசிபியா ஒரு பீட்ரூட் சாதம் செய்ய போறோம். நல்ல டேஸ்டா இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் வேணும்னு அவசியம் கிடையாது. இதை ஒரு தயிர் இருந்தாலே போதும், 2 ஸ்பூன் தயிர் இருந்தாலே போதும், இல்லைன்னா வத்தல் வடகம் இருந்தா போதும், பொரிச்சு வச்சுட்டு சாப்பிடலாம். காய்க்கு காயம் வச்சு நமக்கு குழம்பும் வைக்கிற வேலை இருக்காது. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க இது ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பாருங்க. இப்ப நம்ம கிட்ட நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி இல்லைன்னா புதினா இலைப்பொடி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அது மாதிரி 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி புதினா இலைப்பொடி கோதுமை மால்ட் இதுல 3த்துல எது வேணாலும் நீங்க 2 வாங்கிக்கலாம். 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி, முளைக்கட்டிய கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம். இந்த 4த்துல 3 உங்களுக்கு 100 கிராம் ஃப்ரீயா கிடைச்சிரும். 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு புதினா இலைப்பொடி 100 கிராம், மல்லி இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் கஞ்சி இருக்குல்ல, கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம், இதோட சேர்த்து புளிச்சக்கீரை 100 கிராம். அதுல 4 நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 5 உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 4 நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 7000க்கு மேல நீங்க மசாலா பொருட்கள்லாம் வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் கோதுமை மால்ட் 100 கிராம், வெயிட் லாஸ் கஞ்சி கொள்ளு வெயிட் லாஸ் முளைக்கட்டிய கஞ்சி இருக்கு இல்லையா, அது 100 கிராம், அதுக்கப்புறம் பாவக்காய் பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை 100 கிராம். இந்த 6மே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ஆஃபரை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெகா ஆஃபரா இருக்கும். இந்த ஆஃபர் எல்லாமே வெப்சைட்ல உங்களுக்கு காட்டாது. அந்த ஆஃபரோடது என்னென்ன பொடி இருக்கோ அதை நான் உங்களுக்கு அமுச்சு விட்டுருவேன். நீங்க தைரியமா நீங்க ஆர்டர் பண்ணலாம். இதுவும் நல்ல பயனுள்ள ஆஃபர். உங்களுக்கு வாங்கிக்கங்க. பாருங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், இது சும்மா சாதாரணமா கடுகு உளுந்து மட்டும் போட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, 2 கிராம்பு, அன்னாச்சி மூக்குல ஒரு 3 இதழ் போட்டுக்குங்க, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா சோம்பு போட்டுக்கலாம். இந்த இதெல்லாம் பொரியும் போது இதுல ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு 5 பல்லு பூண்டை கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன பூண்டா இருந்ததுன்னா நீங்க முழுசாவே போட்டுக்கோங்க. இதை போடும் போதே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமா புதினா இலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்குல கட் பண்ணிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை. இது வறுக்காத வேர்க்கடலை தான், இந்த எண்ணெயிலேயே அப்படியே பொரிச்சிடலாம். வெங்காயம் வதக்கும் போதே போட்டீங்கன்னா நல்ல எண்ணெயிலேயே பொரிஞ்சிரும். சாப்பிடும் போது நல்லா இருக்கும். காரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்க்கிறேன். பாருங்க, இதுல ஒரே ஒரு தக்காளி இதையும் எடுத்து போட்டுடலாம். பாருங்க, இதுல நான் 200 கிராம் அளவுக்கு பீட்ரூட் இதை மிக்சிலேயே நல்லா பல்ஸ்ல போட்டு எடுத்துட்டேன். இதையும் சேர்த்துடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இது வதங்கிட்டு இருக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கணும். நல்ல வாசனையா இருக்கும். நல்ல டேஸ்ட் கூடுதலா கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், நல்லா வதக்கிடலாம். இதுலயே பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த அரிசி 1 டம்ளர் அளவுக்கு அரிசி. பாருங்க, பொன்னி பச்சரிசி தான் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க ஜீரக சம்பா அரிசியிலையும் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா பாஸ்மதி அரிசியிலையும் போடலாம், அப்படி இல்லைன்னா நீங்க பொன்னி புழுங்கல் அரிசியில கூட நீங்க செய்யலாம் இந்த சாப்பாடு. பாருங்க, இந்த பீட்ரூட் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலயே சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். பாருங்க, இந்த டம்ளர்ல 1 டம்ளர் தான் அரிசி எடுத்தேன். அதனால 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பொன்னி அரிசின்றதுனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இழுக்கும். அதனால நான் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன்.
பாருங்க. இப்ப குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். பாருங்க, குக்கர் மூடியை மூடியாச்சு. இப்ப வந்து வெயிட் போட்டுடலாம். 2 விசில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சிடலாம். வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, இப்ப ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப எடுத்து பார்க்கலாம். பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, அருமையான பீட்ரூட் சாதம் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இதுல நல்ல வேர்க்கடலை எல்லாம் பொரிச்சு போட்டு செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நீங்க காயே போடணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம அதுல போட்டிருக்க பீட்ரூட்லயே நீங்க வந்து சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். பாருங்க, இதுல வந்து நல்லா கருவேப்பிலையும் உருவி போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டுட்டு நல்ல ஒரு கலர் கலருங்க. பாருங்க, நான் செஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா பொன்னி பச்சரிசியில தான் செஞ்சிருக்கேன். நல்லா உதிரி உதிரியா சூப்பரா நல்லா சாஃப்டா வந்திருக்கு. பாருங்க, வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கும். நல்லா ஜம்முன்னு வந்துச்சு. பாருங்க பாருங்க, இந்த வெயில் காலத்துல கிச்சனுக்குள்ளேயே போக முடியலமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா நல்ல ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி ஒரு 1 பாட் ரெசிபியா இந்த பீட்ரூட் சாதம் ஒரு வாட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா வெயில் காலத்துக்கு நமக்கு வந்து காய்கறியும் தனியா செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியானது கொடுத்தோன்ற ஒரு திருப்தியும் இருக்கும். இதே மாதிரி நீங்க வந்து பீட்ரூட் சாதம் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச்ச சமையல். தேங்க்யூ.